41வது ஸ்லோகம். மம மிருத்யுர்ன ஜாயம் வை கிரா ப்ரோக்தஸ்து சாஷ்டம ந ஹந்தவ்யோ மயா காமம் பாலோயம் யாது தே கிருஹம். மம மிருத்யுஹு ந ச அயம் வை கிரா ப்ரோக்தஹ து ச அஷ்டமஹ ந ஹந்தவ்யஹ மயா காமம் பாலஹ அயம் யாது தே கிருஹம். இது தேவகியோடு முதல் புத்திரனாக்குமே. என்னோடு மரணத்துக்கு காரணம் முதல் புத்திரன் இல்லை. அசரீரி வாக்கியம் கேட்டது என்னோட காதுல இதா ஒலிச்சுன்னு இருக்கு. 8வது புத்திரனாக்குமே என்ன கொல்ல போறான். என்னோடு மரணம் தேவகியோடு 8வது புத்திரனோடு கையாளியாக்கும் நடக்கும் அப்படின்னாக்கும் அசரீரி வாக்கியம் கேட்டது. அதனால இந்த குழந்தைய நான் கொல்லலை. இந்த குழந்தை உங்களோடு கூடிட்டு உங்க வீட்டுக்கு வந்துக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கொடூரனா இருக்கிற துஷ்டனா இருக்கிற கம்சன் அவனுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பாசம் உண்டானதை நம்ம இதா பார்க்கிறோம். அந்த கருணையால தயையால அந்த குழந்தைய கொண்டு வைக்குங்கோம் அப்படின்னு கம்சன் வசுதேவர்கிட்ட சொல்றார். 42வது ஸ்லோகம். அஷ்டமஸ்து பிரதாதவ்யஸ்த்வயா புத்ரோ மகாமதே இத்யுக்த்வா வசுதேவாய ததாவாஷுகல சிசும். சத்குணம் நிறைய இருக்கிறவரே வசுதேவா, நீங்கள் சொன்னபடி சொன்ன பேச்ச காப்பாத்திட்டு பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு தரேன் அப்படின்னு சத்தியம் பண்ணினபடி இதா முதல் குழந்தைய கொண்டு வந்து என் கையில தந்துட்டேன். அதனால நீங்கள் ரொம்ப நல்லவராக்கும். நீங்கள் 8வது குழந்தைய கட்டாயம் என் கையில தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்டனான அந்த கம்சன் தேவகியோடு அந்த முதல் குழந்தைய உடனடி ஆயிட்டு வசுதேவரோடு கையில கொடுத்தான். 43வது ஸ்லோகம். கச்சத்வயம் கிருஹே பாலா க்ஷேமம் வியாஹ்ருதவான் நிருபா சமாதாய ததா சௌரேர் ஜகாம ஸ்வக்ருஹம் முதா. இந்த குழந்தை உங்க கூட வீட்டுக்கு வந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்சராஜா திருப்பி கொடுத்தார். அந்த குழந்தைக்கு நல்லது பவிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணினார். ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த குழந்தைய தூக்கிண்டு வசுதேவர் அவரோட வீட்டுக்கு கிளம்பினார். 44வது ஸ்லோகம். கம்சோபி சஜீவானாஹ விருதா கிம் காதயே சிசும் அஷ்டமா தேவகி புத்ராத் மம மிருத்யுருதாஹ்ருதா. கம்சன் மந்திரிகள் கிட்ட எல்லாம் சொன்ன, இந்த குழந்தைய நான் என்னத்துக்கு சும்மா கொல்லறேன். தேவகியோடு 8வது புத்திரன் காரணமாக்குமே எனக்கு மரணம் அப்படிங்கிறது அஸ்ரீரி வாக்குல சொன்னது. இது முதல் குழந்தையாக்குமே, அதனாலயாக்கும் நான் திருப்பி கொடுத்தேன். 45வது ஸ்லோகம். அத கிம் பிரதமம் பாலம் ஹத்வா பாபம் கரோம்யஹம் சாது சாத்விதிதேப்யுக்தா சம்ஸ்திதா மந்திரி சத்தமா. சாது சாது இதி தே அபி உக்த்வா சம்ஸ்திதா மந்திரி சத்தமாக. அதனால முதல் குழந்தைய கொன்னுட்டு நான் என்னத்துக்காக்கும் பாபத்தை வரவழைச்சுக்கிறேன். அதை கேட்டு மந்திரி முக்கியர்கள் எல்லாம் நன்னாச்சு நன்னாச்சு அப்படின்னு சொல்லிண்டு அங்க நின்னா. ராஜா சொன்னா அந்த ராஜாவோட வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது. அதனால எல்லாரும் ശരിയാക്കും, നിങ്ങൾ செஞ்சது ராஜாவே, നിങ്ങൾ செஞ்சது ശരിയാക്കും அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னா. 46வது ஸ்லோகம். விசர்ஜிதாஸ்து கம்சேன ஜக்முஸ்தே ஸ்வக்ருஹான் பிரதி கதேஷு தேஷு சம்பிராப்தோ நாரதோ முனிசத்தமா. கம்சன் சொன்னது கேட்டு அவளெல்லாம்
தலையாட்டிண்டு சரியாக்கும்னு நின்னா அதுக்கப்புறமா கம்சன் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி பொய்க்குங்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மந்திரிகள் எல்லாம் அவளோட வீடுகளுக்கு போனா போனோன்னே முனி சிரேஷ்டனான நாரத மகர்ஷி அங்க வந்து சேர்ந்தார். வசுதேவர் அந்த முதல் குழந்தையும் கொண்டு தன்னோட கிரகத்துக்கு அக்கும் போனார். தேவகி வசுதேவரோட வீட்டுல வச்சு அக்கும் அந்த முதல் குழந்தைய பிரசவிச்ச உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் வசுதேவர் கம்சனுக்கு கொடுத்தார். கம்சர் அத கொல்லறதுக்கு மனசு வராதைக்கு 8வது குழந்தைய கொண்டு தந்தா போதும், மிச்சம் 7 குழந்தைகளையும் நீங்கள் வளர்த்திக்குங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்ததையாக்கும் நம்ம பார்த்தோம். துஷ்டனான கம்சனோட மனசுக்குள்ளேயும் நல்ல ஒரு சாஃப்ட் புத்தி வந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப இதா நாரத மகர்ஷி அங்க வந்துட்டார். நாரத மகர்ஷி பல விஷயங்களை பகவானோடு இச்சைப்படி அங்க சொல்லுவார். அதெல்லாமே இந்த கம்சவதத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்க கூடினதாக்கும். நாரத கலகம் அப்படிங்கிறது நன்மையில போய் முடியும். 47வது ஸ்லோகம். அப்யோத்தானர்க்ய பாத்யாதி சகாரோக்ரசுதஸ்ததா பப்ரச்ச குஷலம் ராஜா தத்ர ஆகமன காரணம். கம்சன் சீக்கிரமா எந்திருந்து பவ்யதையோடு கூடிட்டு பகுமானத்தோடு கூடிட்டு நாரத மகர்ஷிய உபசாரம் பண்ணினார். காலலம்பி பாத பூஜை பண்ணி உட்கார வச்சு குஷலான்வேஷணம் நடத்தினார். என்னத்துக்காக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிற காரணத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். 48வது ஸ்லோகம். நாரதஸ்தம் ததோவாஜாஸ்மித பூர்வமிதம் வஜ கம்ச மகாபாக கதோஹம் ஹேம பர்வதம். நாரதன் அப்போது புன்னகை பண்ணிண்டு கம்சன் கிட்ட இப்படி சொன்னார். ராஜாவாக்குமே கம்சன், அதனால மகாபாகனாயிருக்கிற கம்சா, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாயிருக்கிற கம்சா அப்படின்னு கூப்பிடுறார். நான் கைலாசத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுறார் நாரத மகர்ஷி. 49வது ஸ்லோகம். தத்ர பிரம்மாதயோ தேவா மந்திரம் சக்ரு சமாஹிதா தேவக்யாம் வசுதேவஸ்ய பாரியாயாம் சுரசத்தமா. அங்க பிரம்மாதிகளான தேவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்துறா, மீட்டிங் போட்டு இருக்கா. வசுதேவரோடு மனைவியான தேவகியில தேவர்களுக்கே தேவனாயிருக்கிற உத்தமனாயிருக்கிற 50வது ஸ்லோகம். வதார்த்தம் தவ விஷ்ணுஸ்ச ஜன்மஜாத்ர கரிஷ்யதே தத்கதம் நஹதம் புத்ரஸ்த்வயா நீதிம் விஜானதா. வதார்த்தம் தவ விஷ்ணுஹ ச ஜன்ம ச அத்ர கரிஷ்யதி தத் கதம் ந ஹதஹ புத்ரஹ த்வயா நீதிம் விஜானதா. விஷ்ணு தேவகியோடு புத்திரனான விஷ்ணு உங்களை கொல்லறதுக்காயிட்டு ஜனிக்கணும் அப்படின்னு அவ எல்லாம் அங்க மீட்டிங் போட்டு இருக்கா. அதனால அசரீரி வாக்கியம் கேட்டு தேவகியோட புத்திரன் உங்களை கொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்க இருந்துட்டு கூட வசுதேவர் கொண்டு வந்த அந்த குழந்தைய நீங்கள் என்னத்தினாலியாக்கும் கொல்லலை அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க கம்சன் கிட்ட கேட்டார். அதுக்கு கம்சன் பதில் சொல்றார். கம்சன் 51வது ஸ்லோகத்துல முதல் லைன் கம்சனோடு பதிலாக்கும், 2வது லைன் நாரதர் பேசுற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. அதனால கம்ச உவாஜா 51வது ஸ்லோகத்துல 1வது லைன். அஷ்டமம் ச ஹனிஷ்யேஹம்
மிருத்யும் மே தேவ பாஷிதம். 8வது குழந்தைய நான் கொல்லத்தான் செய்வேன், அந்த 8வது புத்திரன் காரணமாக்கும் எனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னாக்குமே அசரீரி வாக்கியம் என்னோட காதுல கேட்டது. அதுக்கு நாரத மகர்ஷி சொல்றார் 51வது ஸ்லோகத்துல 2வது லைன், ந ஜானாசி நிருபஸ்ரேஷ்டா ராஜநீதிம் சுபாசுபாம். ந ஜானாசி நிருபஸ்ரேஷ்டா ராஜநீதிம் சுப அசுபாம். ராஜஸ்ரேஷ்டா, ராஜநீதியோடு நன்மை கெடுதல் இதெல்லாம் உங்களுக்கு நன்னா தெரியும் தானே. 52வது ஸ்லோகம், மாயாபலம் ச தேவானாம் நத்வம் வேத்ஸி வதாமி கிம் ரிபுரல்போபி சூரேண நோவேட்ச்ய சுபமிச்சதா. மாயாபலம் ச தேவானாம் ந த்வம் வேத்ஸி வதாமி கிம் ரிபுஹு அல்பஹா அபி சூரேண ந உபேட்சியா சுபம் இச்சதா. தேவர்களோட மாயாசக்தியை சம்பந்திச்சு ഒന്നും தெரியாத உங்ககிட்ட நான் என்னத்தையாக்கும் சொல்லறது. சுபம் ஆசைப்படுற ശൂരൻ, വീരൻ, ശത്രു എത്ര നിസ്സാരനാക്കുന്നാലും அந்த சத்ருவை முடிக்காம விடமாட்டான். அது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நாரத மகர்ஷி கம்சனை உசுப்பேத்தி விடுறார். 53வது ஸ்லோகம், சம்மேளன கிரியாயாம் து சர்வே தே ஹ்யஷ்டமா ஸ்மிருதாः மூர்கஸ்த்வமரி சந்த்யாக கிருதோயம் ஜானதா த்வயா. सम्मेलक्रियायां तु सर्वे ते हि अष्टमाः स्मृताः मूर्घः तु अमरिसन्ध्यागः कृतः अयं जानदा त्वया. കണക്കുപടി பார்த்தானாக்கா அவ எல்லாரும் 8வது குழந்தைகளாயிட்டு மாறிடுவா. காரணம் என்னன்னா தேவர்களுக்கு மாயாசக்தி ரொம்ப ரொம்ப இருக்கு. அதனால இந்த சத்ருவாயிட்டு வரத்துக்கு தகுதி இருக்கிற இந்த குழந்தைய வேண்டான்னு வச்சு திருப்பி கொடுத்தது, கொல்லாதைக்கு திருப்பி கொடுத்தது உங்களுக்கு புத்தி இல்லாததுனாலே அக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முட்டாள் செய்யற வேலையாக்கும் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நாரதர் சொல்றார். அந்த குழந்தைய திருப்பி கொடுத்தது சரியாகலை. 54வது ஸ்லோகம், இத்யுக்தாஷு கத ஸ்ரீமான் நாரதோ தேவதர்ஷன கதேத நாரதே கம்சா சமாஹூயாத பாலகம் பாஷாணே போதயாமாச சுகம் பிராபஜமந்ததி. இது உக்த்வா ஆஷு கதஹ ஸ்ரீமான் நாரதஹ தேவதர்ஷனஹ கதே அத நாரதே கம்சஹ சம் ஆஹூய அத பாலகம் பாஷாணே போதயாமாச சுகம் பிராப ச மந்ததீஹி. இப்படி சொல்லிண்டு தேவர்களுக்கெல்லாம் தர்சிக்கிறதுக்கு முடியற நாரதர் அங்கேருந்து போனார். நாரதர் போனப்போ புத்தி கட்ட கம்சன் அந்த குழந்தைய கொண்டு வரத்துக்கு ஆர்டர் பண்ணினான். എന്നിട്ട് கல்லில் அடிச்சு கொன்னு சந்தோஷம் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் முடிவடைகிறது.